Fifth refrigeration and air conditioning. This we are all familiar, particularly summer. Very much familiar. One of the important applications of transportation. Automobiles, refrigeration and air conditioning directly involved with the price of people and standard of living. Now, refrigeration. What is meant by simply cooling the substances or taking the heat away from the substances and releasing it to atmosphere where already heat is there and atmosphere is higher temperature. Now the lower temperature body with the heat higher temperature body with the heat. This is the reverse process. Normally எப்படி நடக்குது heat transfer body of high temperature to low temperature. அது தன்னால ஆறி போகுது. சூடான பொருள் ஆறுது. சூடான பொருள்ல இருந்து ஹீட் வந்து அட்மாஸ்பியர் போகுது. அந்த அட்மாஸ்பியர் வந்து இதோட கூலாக சரியா? இதுதான் வந்து நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் ஹீட். இங்கே என்ன பண்ணுறோம்? ஃப்ரிட்ஜுக்குள்ள கூலாக பேசுகிறோம். அது இன்னும் கூல். இந்த ஹீட் எடுத்து எங்கே விடுறோம்? பின்னாடி வந்து கண்டென்சரோட ரேடியேட்டர். அது கண்டென்சர். அதில் பார்த்தீங்கன்னா இப்படி வெப்ப அலைகள் வரும். அது ரூம் ஏர் கண்டிஷன் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போவீங்க. இப்போலாம் ரூம் ஏர் கண்டிஷன் கிடையாது பேசுகிறோம். ரூம் ஏர் கண்டிஷன் ஆல்மோஸ்ட் இந்த ரூம் ஏர் கண்டிஷனில் வந்து அந்த விண்டோ யூனிட் பக்கத்தில் போனீங்கன்னா அப்படியே வெப்ப அலைகள் வந்துட்டு அது ஹீட் வந்து வெளியே வரும். சரியா? இதுதான் வந்து ரெஃப்ரிஜரேஷன். இதில் பேசிக் பிரின்சிபிள் ஹீட் இன்ஜின் இட் இஸ் அ ரிவர்ஸ் ப்ராசஸ். அதாவது நார்மலாக நாம் என்ன செய்வோம்னா ஹீட்டை விட்டு வருவோம். Because fuel is available, heat energy is available. Burning the fuel you can get heat. The work is not available. அதனால நம்ம என்ன செய்யறோம்? எரிபொருளை எரிச்சு அதை வந்து நமக்கு வேலை செய்யணும். அந்த வெப்பத்தை வச்சு வேலை செஞ்சு அதை வந்து எந்திரங்களை இன்ஜின் ஓடணும். சரியா? ஸோ ஹீட் ஆடர் மைனஸ் ஹீட் ரிஜெக்டர் இதுதான் வந்து சாதாரண இங்கே வந்து பார்த்தீங்கன்னா heat rejected is equal to heat added plus 1. The external compressor கொடுக்கிறதுனால இந்த ஹீட் வந்து கோல்டு பாடியிலிருந்து ஹாட் பாடி போகுது. இதுதான் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரியா? ஹீட் cannot flow by itself. நம்ம பாடி லோயர் டெம்பரேச்சர் பாடி ஹையர் டெம்பரேச்சர். இந்த ஹீட் வந்து லோயர் டெம்பரேச்சர் ஹையர் டெம்பரேச்சர் போகணும்னா நாம வந்து அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து கம்ப்ரஸரில் இருக்கும். கம்ப்ரஸர் எப்படி இருக்கும்? சிம்பிள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. Motor also compressor. சரியா? So we are giving energy to the compressor and compress the refrigerant. சரியா? சரி. இந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்து எத்தனை டன் ஏசி காமனாக கேள்விப்பட்டிருக்கு. சாதாரண வீட்டில் வந்து ஒரு டன் ஏசி ரூம் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு டன் ஏசி. சரியா? அது வந்து பார்த்தீங்கன்னா 3.3 கிலோவாட். ஒரு மணி நேரம் இருந்தால் உங்கள் ரேட்டு 10 மணி நேரம் அதனால ஏசி வந்து கம்ப்யூட்டராக ரன் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க வெயிலுக்கு மட்டும் ரன் பண்ணிங்கன்னா மழை காலம் என்ன சொல்லுவாங்கன்னா வெயில் காலத்தில் ஏன்னா நமக்கு வந்து சென்னையில் வந்து ஃபார்ச்சுனேட்லி வந்து கடல் காற்று வரும். அதாவது ஹார்பர் சீ ஷோரில் இருக்க பிளேசஸ் எல்லாத்துக்குமே கடல் காற்று வரும். சென்னையில் பார்த்தீங்கன்னா 1980 நான் சென்னைக்கு வந்து மத்தியானம் 3 மணிக்கு கடல் காற்று. காரணம் என்னென்னா வெள்ளக்காரத்தை ரோடு போகும்போது சென்னையில் போகிறாங்க எல்லாமே பீச்சு போகிறாங்க. அவ்வளோ மேஜர் ரோடு பாருங்க பீச்சை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காகனா கடல் காற்று சொல்லுவாங்க. அவங்க அப்படி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் கடற்கரை பற்றி ஒரு பெரிய கடற்கரை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? மல்டி ஸ்டோரி பில்டிங் அது பூரா வந்து சீலேருந்து ஒரு ரீசன் ஆரம்பிச்சு. அதனால நைட்டு தான். சரியா? ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் தட் இப்போ லேண்ட் லாக் ஹைதராபாத் பெங்களூர் அது மாதிரி டவுன்ஸ் சிட்டிஸ் வந்து பெங்களூர் கொச்சி சென்னை விஜயவாடா விசாகப்பட்டினம் இது மாதிரி ஊர்கள்லாம் அட்லீஸ்ட் கடல் காற்று ஓரளவுக்கு கூலிட்டு போயிட்டு. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? க்ரீன் கவரை ஒழித்து விட்டோம். க்ரீன் கவரை ஒழித்தது யார்? ஆரம்பத்தில் காங்கிரஸ் முடித்தது ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லா ஊர்லேயும்.
அதாவது நான் சின்ன பையனாக இருக்கும்போது வெள்ளக்காரன் 2-3 மிச்சம் இருந்துச்சு. ஹைவேஸ்ல எல்லாம் பார்த்தா 2 பக்கம் மரம் இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க, ஏரியா தூத்தாங்க, மரங்களை வெட்டினாங்க, அப்படியே கிரீன் கவர் போச்சு. நிறைய செங்கல்பட்டுக்கு பேர் ஏரிக்கும், நிறைய ஏரிகள் போச்சு. எல்லாம் அவசியம் இல்லை கவர்மெண்ட். ஸோ அதனால் நீர்நிலை இல்லை, மரங்கள் இல்லை. ஸோ பீப்புள் நீட் conditioning, we need refrigeration, preserve food articles. சரியா, ஃபுட்டு வச்சுக்கிறதுக்கு டொமஸ்டிக் ரெஃப்ரிஜரேட்டர். we feel the utility only during summer. சம்மரில் தான் நம்மளுடைய அது. சரியா, அதுபோக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கோல்டு பிடிக்காத அப்படிங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஃப்ரீசரில் போட்டு பாட்டில் ஐஸர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அப்புறம் ஐஸ் க்ரீம் வரும், அது தண்ணியில் இருக்கும். ஸோ ஐஸ் கோல்டு பண்ணுறது. அப்புறம் சிலது பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸில் ஐஸ் பண்ணுறது. அது மாதிரிலாம் ஃபிக்ஸ் இருக்கும், ஏன்னா மக்கள் வேண்டி இருக்கு. சரியா, ஆனால் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன தண்ணி தான். உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது, கரெக்டான டெம்பரேச்சர். ஆனால் மக்களுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் மெனக்கெட்டு. ரெண்டாவது ஐஸ் வாட்டர் பழகிட்டு. சரியா, சரி, இப்போ கோல்டு வாட்டர் டிஸ்பென்சர்னு வந்துச்சு எல்லா இடங்களும். நிறைய இடங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரும் வரும், கோல்டு வாட்டர் வரும். எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனால் ஹாட் வாட்டர் உங்களுக்கு புதுசாக கோல்டு வாட்டர் ஆனால் இங்கே முட்டாள். சரியா, ஸோ பீப்புள் டேக் ஐஸ் கோல்டு வாட்டர் கோல்டு. எவ்வளோ வேணும் கோல்டு எடுக்கலையோ அவ்வளோ கோல்டு. சரி, ஆனால் மக்களுக்கு வந்து இந்த கோல்டு வாட்டர், ஐஸ் க்யூப், அதுக்கப்புறம் வந்து கூல் ட்ரிங்க், இது எல்லாமே refrigerator made in various sizes. சின்ன refrigerator, பெரிய refrigerator, and it is made affordable. ஒரு common man, ஒரு clerk, ஒரு 30,000 சம்பளம் வாங்குறான். சரியா, ஒரு 10 of refrigeration 3.5 kilowatt or 210 kilojoules per minute. உங்கள் புக்கில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க, அது நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. சரியா, ஏன் ஃப்ரெண்டு பண்ணால் நான் தான் இதுதான் வந்து காமனாக சொல்லுவோம். சரியா, 3.5 kilojoules per second or 3.3 kilowatt. இது ஞாபகம் வச்சுக்க ஒரு டன்னுக்கு. இதே 1 டன் பெரிய ஏசியாக தான் எங்கேயும் போயிடும். ஏசி ரெண்டு தான் கரண்ட் போயிடும். சரியா, நோட்டோரியஸ் பார்த்தீங்கன்னா ஆனால் நிறைய வச்சுருக்காங்க. எல்லாம் ஏசி, டாய்லெட் போகிறது ஏசி. வந்து 24 ஹவர்ஸில் அவன் காலையில் அவன் வந்து எக்ஸசைஸ் பண்ண பொழுது தான் அவன் ஏசி விட்டு வெளியே இருப்பாங்க. காரில் ஏசி, ஆஃபீஸில் ஏசி, வீட்டில் ஏசி, அதுக்கப்புறம் வராந்தா, நடக்கிற இடம், டாய்லெட், பாத்ரூமில் போகிற கிச்சன் எல்லாம் ஏசி பழகிடுச்சு. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தட்டுனா கீழே வரும், பாடி ஸ்ட்ரென்த்து இருக்கு. சரி, ஆனால் அவங்க எப்படி தப்பிச்சுக்கிறாங்கன்னா ஏர்லி மார்னிங் 6 o'clock to 7:30 அந்த டைத்தில் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டி வச்சுருக்கோம். அதில் தான் அவங்க உயிர் வாழ்றாங்க. இல்லைன்னா சீக்கிரம் சொல்லுவாங்க. அதனால் ஹாட் சம்மர் ரொம்ப பிடிக்கமாக இருக்குது. ஏன்னா காங்கிரீட் ஜங்கிள், இந்த ரூஃப் வந்து காங்கிரீட். இந்த காங்கிரீட் என்ன செய்யணும்னா சூடெல்லாம் வாங்கி வச்சு பகலில் ஃபுல்லாக சூடாக வாங்கிக்கிறோம், நைட்டில் சூடாக விடுவோம். அப்போ நம்ம என்ன collecting heat, then releasing it. It against the residential principle. ஆனால் ஏன் வச்சுருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு வீடு கட்டணும். அப்போ ரூஃப் வந்து காங்கிரீட் கொடுக்குறாங்க. இப்படி யாராவது காங்கிரீட் ரூஃப் மேலே டைல்ஸ் போனால் எனக்கு என்ன பண்ணுவோம், நீ ஓட்டு வீடு வச்சுக்க அப்படின்னு. சரியா, அப்போ என்ன ஆகுது, ஒரு ஹீட் உள்ள வரும். ஹீட் வராமல் தடுக்கணும் அப்படின்னா க்ரீன் கவர். க்ரீன் கவர் வந்து ஏசியே க்ரீன் கவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மொட்டை மாடிக்கு மேலே மாமரம், வேப்ப மரம் நல்லா கிளைய பரப்பி வச்சுன்னா வெப்பத்தை பூரா அது மாதிரி அதுவும் கூலாக ஏசியை தேவை. அது நேச்சுரல் ஏசி. சரியா, சரி, நான் என்ன சொல்லிட்டேன், பர்ஷன் பர்ஃபார்மன்ஸ் இந்த எஃபிஷியன்சிங்கிறது அவுட்புட் மெயின். இங்கே வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இங்கே நமக்கு எஃபிஷியன்சி இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர். பர்ஷன் பர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் more than
because output is heat released. Heat abstracted. Input is work done. So ஒன்று வந்து நமக்கு குறைவாக தான் இருக்கும், அதோட ஹீட் வந்து அதிகமாகிடும். அதனால ப்ரொவைஷன் அப்ளிகேஷன் ரெஃப்ரிஜரேஷன் எல்லாம் தெரிஞ்சது தான். இது வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா செப்பரேஷன் அண்ட் லிக்விஃபிகேஷன், அதாவது கேஸஸை வந்து லிக்விடில் கலந்துக்கிறது, இல்லை ஒரு கேஸ் மிக்சர் இருக்கிற ஒரு கேஸ் அதை வந்து லிக்விஃபை பண்ணி அது தனியாக பிடிச்சிருக்கோம். ஈஸி மெத்தட். அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு அந்த கேஸ் மட்டும் தான் போயிடும். அதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை மறுபடியும் கேஸை பண்ணுவோம். சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவல் ஆஃப் வேக்ஸ் ஃப்ரம் ஆயில், குரூட் ஆயில் ப்ராசஸிங். ரீஃபைனரியில் வேக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஆயிலை வந்து ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா முதல்ல வேக்ஸ் தான் ஃப்ரீஸ் பண்ணுவோம். வேக்ஸ் ஃப்ரீஸ் பண்ணால் அதை எடுத்துப்போம், அதுக்கப்புறம் ஆயில் பண்ணுவோம். தேர்ட் மெத்தட் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது நல்ல இதுதான் வந்து அருமையான அப்ளிகேஷன். அதாவது மெடிசின்ஸ், வேக்சின்ஸ் இதை வந்து 24/7 கண்டிஷன், சாரி ரெஃப்ரிஜரேஷன். அப்போ வந்து அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் -4 டிகிரி அதுலேயே அப்போ வந்து அந்த மெடிசினுக்கு அந்த பொட்டன்ஸ் பேலன்ஸ் அது நல்லா அதுக்காக வச்சுக்கணும். அப்புறம் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசின்னு சொன்னாங்க, வேக்சின் போடலாம். சில ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நாங்கள் 24/7 வந்து ஏர் கண்டிஷனிங் மெயின்டைன் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேக்சின் பண்ணுறாங்க. அவன் வந்து கரெக்டாக வச்சுருக்கான். சரியா? ஸோ இந்த பயன்பாடு தான் ஐ அப்ரிஷியேட் ரெஃப்ரிஜரேஷன் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் மில்க். இப்போ பால் வந்து நாடு முழுக்க கொடுக்கும். ஏன்னா நான் சின்ன வயசில் அவசரம் முகூர்த்த நாள் ஆச்சுன்னா பாலே கிடைக்காது. நிறைய ஊர் வம்சில் போகணும்னா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா போய் பால் வாங்கிட்டு வச்சுருவாங்க. நான் தான் அக்கறை செய்வாங்க. பூச்செடி எடுத்துகிட்டு போவோம். ஒவ்வொரு இடமும் அலைஞ்சு கடைசியில் ஒரு 3 to 4 hours அலைஞ்சிருக்காங்க. ஆனால் பாலுக்கு வந்து முகூர்த்த நாள் இருந்தாங்க. இல்லை அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் டெய்லி கன்சம்ஷன். மில்க் அவைலபிலிட்டி வாஸ் a serious problem in 60s and 70s. 80s அப்புறம் தான் ஆவின் மில்க் ஹெரிட்டேஜ் எல்லாம் வந்து டைரி கோல்டு ப்ராசஸிங் பாலை வந்து விவசாயிகிட்ட வாங்கி அவங்க வந்து அதை பேஸ்டரைஸ் பண்ணி பேக்கெட்டில் அடைச்சி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இப்போ வந்து 80s அப்புறம் பால் தட்டுப்பாடைகள் யாருக்கு எவ்வளோ வேணாலும் வெரி ரேர் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெரிட்டேஜ் வந்து சென்ட்ரல் ஆகிடும் எந்த ப்ராடக்ட் இஷ்யூ. ஆனால் இஎஸ் என்ஷூர்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு கிடைச்சது. ஆவின் கிடைக்கலன்னா ஹெரிட்டேஜ் இருக்கும். இல்லைன்னா ஆவின் ஷார்ட்டேஜ் இருக்கும், பால் கிடைக்காது. ஆனால் ஹெரிட்டேஜ் மேட் அவைலபிள். அப்புறம் இன்னும் நிறைய டைரிஸ்லாம் வச்சு ஒரு காசு கொடுத்து கண்ட்ரீஸ் ஆஃப் டைரிஸ் ஆர் ப்ரொவைடிங் மில்க். அது மாதிரி வி ஆர் ப்ரொவைடிங் மில்க் பெங்களூர். எப்படி ஆந்திரா சென்னை கொடுக்குறா, பெங்களூருக்கு தமிழ்நாடு தான் கொடுக்கும். ஸோ மில்க் இஸ் மேட் அவைலபிள் கன்சூமர்ஸ் ரெக்வயர்மெண்ட். இன்னும் சொல்ல போனால் கிராமங்களுக்கே போயிடுச்சு பேக்கெட். சரியா? ஸோ மில்கை வந்து ரிசர்வ் பண்ணி எல்லாருக்கும் நல்ல கண்டிஷனில் கிடைக்குது. ஆனால் அது உடம்புக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா பேச்சரைஸ் பண்ணுறது, கூழில் இருக்கிறதெல்லாம் வந்து சத்து குறைஞ்சி தான் வரும். ஆனால் நான் அவைலபிலிட்டிக்கு இது பெட்டர் இல்லையா? பாலே கிடைக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் தரம் குறைந்த பால் அதனால் பால் இல்லாமல் இது ஒரு சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழம், காய்கறி இது வந்து நிறைய விளைஞ்சிடும். ஒரே இடத்துல விற்க முடியும். அப்போ கோல்டு ஸ்டோரேஜ் தான் வச்சுட்டு அவங்க வந்து ரிசர்வ் பண்ணிக்கணும். அது இன்னும் டெவலப் ஆகும். Unfortunately, India cold storage facilities are not developed. They are developed to get the availability of vegetables and fruits through the year. சரியா? ஆனால் அதுலேயே என்ன சொல்லுவாங்கன்னா சித்தா பிக்குலா வச்ச உடனே சாப்பிட்டாங்க ரெஃப்ரிஜரேட்டர் சுற்றி வச்சு ரெஃப்ரிஜரேஷன் வைக்கிறது என்ன சொன்னால் 2 நாள் 3 நாளைக்கு வைக்காது. ஆனால் மக்கள்லாம் 1 வாரம் 3 நாள் வச்சுட்டு இருக்காங்க. நார்மலி அட்வைஸ் எவ்வளோ சீக்கிரம் எடுத்து for more than 2 activities. Even batcherized milk சொல்லியிருப்பாங்க யூஸ் பிஃபோர் டே. ஸோ 2 நாள் 3 நாள் தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் வைக்கலாம் ஒருபாடு இருக்கும் இல்லைங்களா? ஆனால் we are ensuring availability of vegetables, fruits, milk, food products and இதில் இன்னொரு அநியாயம் என்ன நடக்குதுன்னா நான்வெஜ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மசாலையோடு உள்ள வச்சுருக்கோம் விற்காத நான்வெஜ். அதுக்கப்புறம் டிமாண்ட் ரொம்ப எடுத்து சுட்டு வெளியே அதுவும் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஆனால் முழுக்க உடம்பு கெடுதல் கிடையாது, அவனுக்கு சேல்ஸ் ஆக முடியும். அதனால தான் என்ன சொல்லுவேன்னா நான்வெஜ் ஹோட்டல் எங்கே வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அங்கே அது பர்டிகுலர்லி ஸ்டார் ஹோட்டல்
ஏன்னா அங்கே தான் இந்த வேலை பண்ணுவோம். அதுவும் பஃபே சிஸ்டம்னு சொல்லுவாங்க, நான்வெஜ் பஃபே. இதில் வந்து நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்கலாம். அங்கே விற்கலை அப்படின்னா அப்படியே அந்த ப்ரிப்ரேஷனோட வச்சுருக்கோம். அப்புறம் சூடு பண்ணி இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. சித்தா ஆய்வு முன்னாடி வந்து ரெண்டாவது தடவை சூடு பண்ணாது. இப்போ வீட்டில் சொல்கிறாங்க பாலை வந்து சூடு பண்ணி காட்டணும். ஒன்றும் பண்ணாங்க, எத்தனை காரணம் பிரச்சனை ஃப்ரிட்ஜில் தானே இருக்குது. கோல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கோல்டாக போய் அதனால அதனால் ரீஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணாது. எதையுமே ரீஹீட் பண்ணாத தான் ஹீட் பண்ணும். பட் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ரீஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க. இட் இஸ் ப்ரிசர்வ் எக்ஸப்ட் த லைஃப். அதுவும் பர்டிகுலர்லி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு சமைச்சு வச்சுருக்கோம். சண்டே அன்றைக்கி சமைச்சிட்டு டெய்லி எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இதெல்லாம் சோம்பேறித்தனம். யூ வில் ஹேவ் டு குக் எவ்ரி டே. சரியா? சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஃப்ரிஜரேட்டர் எப்படி இருக்கும்? அதாவது நம்ம வந்து ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸில் மீடியம் டு டூ தட் இஸ் ரெஃப்ரிஜரண்ட். இந்த ரெஃப்ரிஜரேட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் ரெஃப்ரிஜரேஷன். அதாவது அது வேப்பரைஸ் ஆகும்போது அதிகமாக சூடு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சின்ன ரெஃப்ரிஜரேட்டரில் அதிகமான ரெஃப்ரிஜரேஷன் கிடைக்கும். அடுத்து லோ பாயிலிங் பாயிண்ட், லோ ஃப்ரீசிங் பாயிண்ட். எளிதாக உரையக்கூடாது, அது உறைஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் சீக்கிரமாக ஆவியாகும், அப்போ தான் ஹீட் எடுக்க முடியும். சரி. அடுத்து வந்து விஷத்தன்மை இருக்கக்கூடாது, உலோகங்களை அரிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தீ பிடிக்கக்கூடாது, வெடிக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் ஏர் கண்டிஷன் ஏதோ ஓரளவுக்கு செய்கிறவங்க நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? அடுத்து ஈஸி ஹேண்டில். அது லோ ஸ்பெசிஃபிக் வால்யூம், அதாவது இடத்த அடைக்கக்கூடாது. அப்புறம் ஹை ப்ரெஷர் கொடுக்குற ஒர்க்கு அதிகமாக இது ஆர்டிஃபிஷியல் நல்ல ஒரு வச்சுருக்கோம். ஃப்ரீ ஆன் 11, ஃப்ரீ ஆன் 12, அதுக்கப்புறம் வந்து ஓல்டர் நேச்சுரல் கார்பன் டை ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் எக்ஸ்ப்ளோசிவ், இட் இஸ் நாட் ஃப்ளேவரபிள், இட் இஸ் நாட் டாக்ஸிக். ஆனாலும் அதுவும் உடம்புக்கு சுவாட்சிலாம் வந்து அமோனியாவும் இருக்குது. சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேப்பர் கம்ப்ரெஷன் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி பாப்புலர் சிஸ்டம், மோஸ்ட் ஆஃப் பிளேசஸ் வேப்பர் சிஸ்டம். இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are taking liquid refrigerant. இந்த liquid refrigerant நம்ம வந்து கண்டென்சர் எடுத்து அது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர் இப்போ அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 27 to 30, சம்மரில் வந்து 41. ஸோ அந்த ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட கண்டென்சர் கூல் ஆகிடும். கண்டென்சர் கூல் ஆகும் நார்மல் ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் எந்த பாயிண்ட் கம்ப்ரஸர் பாயிண்ட் கம்ப்ரஸர் கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை கம்ப்ரஸர் விட்டு வெளியே வரும்போது அந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் வேப்பராகும். அதை கண்டென்சர் கொண்டு போனால் என்ன ஆகும்னா ஹீட்டை ரிமூவ் பண்ணுறது என்ன ஆகும்? ப்ரெஷர் குறையும். ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் அண்ட் இட் வில் பிகம் அ லிக்விட். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? அது எக்ஸ்பேன்ஷன் கேபிலரி டியூப். அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் எக்ஸ்பேன்ஷன். ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் எக்ஸ்பேன்ஷன் ஜூல் தாம்சன் எஃபெக்ட். அது வந்து டெம்பரேச்சர் சப்ஜீரோ டெம்பரேச்சர். அதை வந்து நம்ம எவாபரேட் எடுத்துட்டோம்னா அங்கே உள்ள ஹீட்டர் எடுத்துட்டு ஆவியாகும். சரியா? ஸோ லிக்விட் வேப்பர் லோ டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷர் இட் பிகம்ஸ் ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் வேப்பர். லிக்விடாக இருந்தது டெம்பரேச்சர் அதிகமாகிடும், ப்ரெஷர் அதே தான் இருக்கும். ஆனால் ஸ்டேட் வந்து லிக்விட் டு கேஸாக மாறும். ஸோ இது வந்து எவாபரேட்டர் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கம்ப்ரஸர் போயிட்டு அந்த கம்ப்ரஸர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் வந்து வெளியே வரும்போது ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர். அது கண்டென்சருக்கு போனதுக்கப்புறம் உள்ளே போகும்போது ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் வேப்பர், வெளியே வரும்போது லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் லிக்விட். சரியா? அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அங்கே நம்ம பாலில் செட் பண்ணி வச்சோம்னா இந்த எவாபரேட்டர்லாம் வந்து அதில் வந்து ஃப்ரீசிங் சேம்பர் ஆர் கூலிங் சேம்பர், ரெஃப்ரிஜரேட்டர் சேம்பர், அதுதான் நம்ம பொருட்களை வைக்கிறது. அங்கேருந்து நம்ம ஹீட் எடுக்கணும். சரியா? ஆர் டியூப் வழியாக
சரௌண்ட் பண்ணிக்கும். ஒரு வெசலை சுற்றி இந்த டியூப் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வெசல் கூல் ஆகி அது கூல் இருக்கிறது டியூப் ஆகி அது மாதிரி வச்சுக்கணும். சரியா? இது டேரெக்டாக நம்ம வந்து உள்ளே அனுப்பலாம். பட் நார்மலாக அந்த பேப்பர் உள்ள அனுப்பணும். டியூப் தான் சுற்றி இருக்கணும். ஒரு டியூப் வந்து நார்மலாக ஒரு ப்ராப்பர் டியூப் வண்டி டியூப் ஸ்பெஷல் எல்லாம் இருக்காங்க. தட் கேன் பி வென்ட் இன் இனிஷியேட் இசத்து முளைச்சிக்கலாம். அதோட வண்டி டியூப் ஒரு காப்பர் டியூப் அதில் தான் இந்த லைன்லாம் காமிச்சிருக்கேன் எல்லாமே காப்பர். சரியா? இது எக்ஸ்பேன்ஷன் வால்வாக இருக்காது, கேபிலரிட்டி இருக்கும். அதாவது ஒரு பக்கம் டேமேஜ் அதிகமாக இருக்கும், அடுத்த பக்கம் டேமேஜ் அதுக்குள்ளே அந்த எக்ஸ்பேன்ஷன் இவ்வளோ தான் வந்து பேசிக் பிரின்சிபலாக பேப்பர் கம்ப்ரெஷன் சிஸ்டம். இதுதான் வந்து நாம் பெரும்பாலான இடங்களில் பயன்படுத்துகிறோம். டொமஸ்டிக் ரெஃப்ரிஜரேட்டரே இதுதான்.